ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். ஹல்லேலூயா. சாத்தான் பல வழியில வருவான். கோபத்தின் மூலம் பிசாசு வருவான், எரிச்சல் மூலம் பிசாசு வருவான், உலக ஆசை ஆடம்பரத்தின் மூலம் பிசாசு வருவான், பெருமையின் மூலம் வருவான். தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, மேய்க்கிறது எருமை அதுல வேற பெருமைம்பாங்க. பாருங்க, ஐயா ஸ்பர்ஜன் ஒரு பெரிய பிரசங்கியார். பிரசங்கத்தை கேட்டு அழுக வரும். ஒரு நாள் ஒரு டாப் பிரசங்கம் பண்ணார். முடிச்சு ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இது வரைக்கும் உங்க பிரசங்கத்துல இன்னைக்கு தான் நாங்க தலை சிறந்த பிரசங்கம் ஐயா அப்படின்னு. உடனே சொன்னாரு, கொஞ்சம் பிந்திட்டீங்க, கொஞ்சம் பிந்தான் ஒரு ஆள் சொல்லிட்டு போச்சு. நான் தானே முதல்ல வந்திருக்கேன். இல்லை, சாத்தான் ஏற்கனவே சொல்லிட்டான் பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு. பரிசுத்தவான்கள் எப்படி தாழ்த்திருக்காங்க பாருங்க. மோட்ச பிரயாணத்தை எழுதின ஜான் பனியன் ரொம்ப நாள் சிறைச்சாலையில் இருந்தவர், பெரிய பிரசங்கியார். அவர் பிரசங்கத்தில் முடிச்சது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு நீங்க பண்ண பிரசங்கம் பிரமாதம்னு. பிரசங்கத்து நடுவிலே ஒருத்தர் சொல்லிட்டார், பிரசங்கத்தில் உங்க யார்ட்டு சொன்னா சாத்தா ஏற்கனவே சொல்லிட்டான். எவ்வளவு கவனமாக்குங்க, பெருமைக்கு இடம் கொடுத்துறாதுங்க. சாத்தான் பல வழியில நம்மளை வஞ்சித்து போடுவான். பேதுரு பெருமைக்கு இடம் கொடுத்தனால கொஞ்சம் முந்தி உயர்த்தி பேசுன ஆண்டவர் இயேசு அப்பால போய் சாத்தானே என்று சொன்னார். பாருங்க, 1999 காஞ்சரகோடு கிருபாசனம் தலைமை சபையில் கன்வென்ஷன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அன்றைக்கு தலைமை போதுகரும் ஸ்தாபகரமாக இருந்த அன்பு தகப்பன் ஐயா பரிசுத்தவான் சாதி யேசுதாசன் ஐயா அவர்கள் ஒரு புதன்கிழமை பகல் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். எனக்கு தெரிகிறது நான் வல்லமையான பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் என்று. உண்மையிலே அது அப்படித்தான். ஐயா ஆராதனை முடிஞ்ச உடனே என்னை கூட்டிட்டு பிள்ளை ஏண்டவா அப்படின்னாங்க. ஐயா சேர்ல உட்காந்துருந்தாங்க, எனக்கு ஒரு பாய் தந்தாங்க, கீழே உட்காந்துருந்தேன். அவங்க அப்படி சொன்னாங்க, பிள்ளை இப்படி பேசியிருக்கணும், இப்படி பேசியிருக்கணும், கொஞ்சம் கிருபையா பேசணும் அப்படின்னு சொல்லி. நான் சின்ன வயது அல்லவா, ஆமா சோர்ந்தே போனேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அப்போ சத்தியநேச வைத்தியர்னு ஐயாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிட்டு ஐயாவை பார்க்கறது வெளியே ஆட்கள் நிற்கிறார்கள். கோயம்புத்தூர்ல, சேலத்தில், பாம்பேலேருந்து வந்தவர்கள்லாம் காணிக்க கொடுக்க ஐயாவை பார்த்து ரெடியாக நிற்கிறாங்க. அவன் என்னை உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசினாங்க. அப்படில போ, சாயங்காலம் நீ தான் பேசணும் அப்படின்னாங்க. நான் சோர்ந்தே போனேன். ஆமாம், ரூமில் இருக்கும்போது மதிய உணவுக்கு பிற்பாடு அந்த சத்தியநேச வைத்தியர் ஐயா என்கிட்ட வந்தாங்க. அவர் சொன்னா, பிரசங்கர சோர்ந்துட்டீரோ? ஆமாம் ஐயா அப்படி பேசிட்டாங்களே. நானும் ஐயாட்ட போய் சொன்னேன், இந்த கன்வென்ஷனில் அந்த தம்பி தானே உருப்படியான ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணார், அவர் சின்ன பையன் இப்படி சொல்லிட்டீங்களா அவன் சோர்ந்துட்டான்னு. அவர் சொன்னார், தெரியும் எனக்கு, அவனை நல்ல பிரசங்கம் பண்ணான். பிசாசு பெருமையை தலையில கொண்டு வந்துடக்கூடாது, அவன் பிரகாசிக்கிற ஆளு, 2 தட்டி விட்டேன்னார். இப்படிப்பட்ட பரிசுத்தவர்களை உருவாக்குனாங்க. நன்றி சொல்றேன். பிசாசு இடம் கொடுத்துறாதுங்க, பெருமையிலேயோ கோபத்திலே எரிச்சல் இடம் கொடுத்துறாதுங்க. எதிர்த்து நெல்லுங்கள். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 6:26. எல்லா மனிதரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். கள்ள தீர்க்கதரிசி அப்படித்தான் புகழ்ந்தாங்க, உங்களையும் புகழ்ந்தாங்க. வேண்டாம், மனுஷனால் புகழப்படும் போது ஐயோ எழுதியிருக்கிறது. தாழ்மையை கடைபிடிங்கள், ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாங்களும் பெருமைக்கு இடங்கூடாமல் அருமையாய் வாழ உதவி செய்யும். இதனால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழுப்பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.